ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு மாஸ்க் வந்துட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் உங்களுக்கு நிறைய ஹேர் ஃபால் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த 2 ப்ராடக்ட் வச்சு நீங்கள் ஹேர் மாஸ்க் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட ஹேர் ஃபால் கவுண்ட் வந்துட்டு கண்டிப்பாக குறையும். அண்ட் இந்த ஒரு ஹேர் மாஸ்க் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு முருங்கைக்கீரை தான். அண்ட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹேர் ஃபாலை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட்னு சொல்லலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் நான் போக போக உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ இது வீட்டுக்கு வெளியவே வந்துட்டு இருக்குது. ஸோ நான் வந்துட்டு அதோட ஒரு இது மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டேன். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்துட்டு இந்த மாதிரி பூச்சியெல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு நல்ல இலையை மட்டும் வந்துட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த செம்பருத்தி செடி இருக்கு இல்லையா, ஸோ அதோட லீஃப் தான். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான லீஃபாக இருக்கும் இல்லையா, ஸோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. ரொம்ப பழைய இலையெல்லாம் வேண்டாம். அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த செம்பருத்தி பூ இருக்கு இல்லையா, அதுவுமே வந்துட்டு எடுத்துக்கோங்க. ஸோ 3 ஃப்ளவர் வந்துட்டு ஒரு ஆள் போடுறதுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ நான் வந்துட்டு 3 பூ மட்டும் வந்துட்டு எடுத்துக்கிட்டேன். அண்ட் இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணி ஒரு ஹேர் மாஸ்க் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹேருக்கு தேவையான எசென்ஷியலான மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் இதுலேயே வந்துட்டு இருக்குது. அண்ட் இது தண்ணியில் வந்துட்டு நல்லா வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம கர்டும் வந்துட்டு ஒரு 3 டீஸ்பூன் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லீவ்ஸ் எல்லாம் நம்ம ஹேருக்கு வந்துட்டு போடும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹேருக்கு கொஞ்சம் ட்ரைனஸ் வந்துட்டு கொடுக்கும் இல்லையா. ஸோ இதை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கர்டு இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் வந்துட்டு இது ஒரு ஆயில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லைக் கேஸ்டர் ஆயில் இந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து இது எல்லாத்தையுமே நல்லாவே கிரைண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு ஹேர் மாஸ்க் வந்துட்டு நமக்கு ரெடி ஆகிடும். அண்ட் இந்த மிக்ஸி ஜார் இதெல்லாமே கழுவி அப்படியே ஊற்றுறோம் அப்படின்னா நமக்கு ஹோல் ஹேருக்கும் தேவையான ஒரு ஹேர் மாஸ்க் வந்துட்டு ரெடி ஆகிடும். அண்ட் இது இப்போ நம்ம டேரெக்டாக வந்துட்டு நம்ம ஹேருக்கு வந்துட்டு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஹேர் ஆயில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் வந்து ஹேரை வந்துட்டு ஃப்ரிஸினஸ் இல்லாமல் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்குது அண்ட் டெம்பரேச்சரும் ரொம்ப ஹீட்டாக இருக்குது. அண்ட் வீக்லி ட்வைஸ் வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணுறோம் இல்லையா, அதில் ஒரே ஒரு வாட்டி மட்டும் இந்த நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. ஸோ நீங்களும் அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு இந்த வெயில் காலத்தில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் இப்போ வந்துட்டு இந்த ஹேர் மாஸ்க் வந்துட்டு அப்ளை பண்ணலாம். நான் ஆயில் அப்ளை பண்ணுறதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு எடுக்கல. ஸோ எல்லா ஹேர் மாஸ்க் வீடியோவிலும் நான் வந்துட்டு சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ ஹேரை வந்துட்டு டேங்கிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹேர் மாஸ்க் போடணும்னு சொல்லிவிட்டு ஸோ ப்ரீவியஸ் வீடியோலலாம் நான் டீட்டெயில்டாக வந்துட்டு எடுத்திருப்பேன். ஸோ இதில் வந்துட்டு நான் அப்படியே கட் ஷார்ட் பண்ணி போட்டேன். அண்ட் இது வந்துட்டு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹேர் மாஸ்க் அப்படின்றனால நீங்கள் வந்துட்டு உங்களோட ஹேரோட ரூட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கேல்ப்புக்கு வந்துட்டு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அண்ட் ரூட் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நமக்கு ஹேர் ஃபால் நடக்காது. ஸோ அதனால் நீங்கள் அங்கே கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு பேலன்ஸ் உங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ரீசெண்டாக இந்த ஹேர் மாஸ்க் வீடியோவில் நான் வீட்டுக்கு வெளியே தான் வந்துட்டு எடுத்துகிட்ருக்கேன். ஸோ கீழே ஃபுல்லாமே நான் சிந்தி தான் வந்துட்டு இந்த ஹேர் மாஸ்க் போடுறேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஹேர் மாஸ்க்கும் வந்துட்டு இருக்குது. வலு நீல கீழே சிந்துற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்குது. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்துட்டு ஹேர் மாஸ்க் வந்துட்டு போட்டாச்சு. அண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா நான் 20 மினிட்ஸ் வந்துட்டு நான் ஹேரில் வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நம்ம ஹேர் மாஸ்க்காக யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸும் நம்ம இன்டேக்காக எப்படி எடுக்கலாம் அப்படின்றது எல்லா வீடியோஸ்லையும் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு முருங்கைக்கீரை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு சூப் மாதிரி மேக் பண்ணி கொடுக்கலாம். இந்த சூப் எங்கள் வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு சூப்னே சொல்லலாம். அண்ட் இது ரீசெண்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் 1-2 இயர்ஸாக நான் வந்துட்டு இன்டேக்காகவே எடுத்துகிட்ருக்கேன் ரெகுலராக. ஸோ ஹேர் ஃபால்லையும் நல்ல டிஃப்ரென்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரியும். அண்ட் எனக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் நானும் ஷேர் பண்ணுறேன். இதோட ரெசிபி வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அது லிங்க் வந்துட்டு நான் கொடுக்குறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதில் நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. அண்ட் ஹேருக்கு தேவையான எசென்ஷியலான எல்லாமே இருக்குது, லைக் அயன் அண்ட் ஜிங்க். ஸோ இதுவே உங்களுக்கு ஹேர் ஃபாலை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். ஸோ ஆஃப்டர் ஹேர் வாஷ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேரில் வந்துட்டு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து தெரியாது. ஓரளவுக்கு வந்துட்டு ஹேர் வந்துட்டு ஓரளவுக்கு ஃப்ரீயாக தான் உங்களுக்கு இருக்கும். பிகாஸ் அந்த ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சி வந்துட்டு இந்த ஹைபிஸ்கஸ் லீஃபில் இருக்குது இல்லையா, ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரிஸினஸ் கொஞ்சம் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணும். பட் அதர் தென் தட் வந்துட்டு இது ஹேர் ஃபால் வந்துட்டு நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். இது ஆஃப்டர் வாஷ் என்னோடய ஹேர். ஸோ ஹேர் நல்லா வந்துட்டு காஞ்சதுக்கப்புறமா நான் சிக்கெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு டேங்கிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ ரீசெண்டாக வந்து ஹேர் ஃபால் கவுண்ட்டு தான் வந்துட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ அதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் இந்த ஹேர் மாஸ்க் எவ்வளோ வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹேர் ஃபால் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அப்போவும் உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஹேர் சிக் எடுக்கும் போதும் ஹேர் ஃபால் ஆகும். ஸோ இந்த மாதிரி 2 இடத்துல ஹேர் ஃபால் ஆகும் இல்லையா, ஸோ அது ரெண்டுமே நான் வந்துட்டு இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ரைட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு கீழே முடியெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் இழுக்கும் போது உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகும். ஸோ அந்த கவுண்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் வந்துட்டு ஃபால் ஆனது. ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு இன்றைக்கி ஹேர் ஃபால் ஆகிருக்கு. ஸோ இது 2 கவுண்ட்டுமே வந்து பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஹேர் ஃபால் வந்துட்டு ஆகாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இவ்வளோ முடி காட்டுறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க
பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக எல்லாத்துக்குமே ஹேர் ஃபால் ஆகும் அண்ட் ஆகணும். ஸோ தட் இஸ் ஹியூமன் நேச்சர்னே சொல்லலாம். ஸோ இதோட கவுண்ட் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஹேர் ஃபால் நார்மலில் தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதோட ஹெவியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நிறையா கேர் எடுக்கணும்னு அர்த்தம். அண்ட் நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு நீங்கள் இந்த மாஸ்க் வந்துட்டு போட்டு பாருங்கள். அண்ட் உங்களுக்கு ஒரு 3rd யூசஸ்லேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்துட்டு தெரியும். ஸோ நீங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போடும்போதே நல்ல ரிசல்ட் தெரியும். அண்ட் உங்களுக்கு ஹெவி ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு 3rd டைம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு நல்ல ரிசல்ட் வந்துட்டு தெரியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்லேயும் வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்கள். ஹேர் கேர் வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருச்சு. அண்ட் இதுக்கப்புறம் நான் சும்மா எடுத்த வீடியோ தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ மாடிக்கு போயிட்டு இந்த தலையெல்லாம் காய வச்சுட்டு வரலாம் அப்படின்ட்டு போயிருந்தேன். ஸோ பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இல்லையா. ஸோ ஒரு 5 o'clock இந்த டைம் போல். ஸோ மேலே போய் பார்த்தா இந்த பூனைக்குட்டி வந்துட்டு புதுசாக கட்டிலில் படுத்துருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு அதுக்கு நல்லா கொஞ்சிட்டு இருந்தேன். அது என் மேலே உரசிட்டு அப்படியே பக்கத்தில் இப்படி வந்து படுத்துருச்சு. அண்ட் எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ஸ்னால் வந்துட்டு பயமாக தான் இருக்கும். அண்ட் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 monthஸாக இருக்கனால அப்படியே வந்துட்டு பழகியிருக்கான். ஸோ இல்லைனா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துலலாம் வந்து பார்த்தோன்னா இந்த புரண்டுறது இதெல்லாம் வந்துட்டு பண்ணிட்டு தான் இருப்பான். இப்போ வந்துட்டு நம்ம பாசமாக தான் இருக்கோம். நம்ம வந்துட்டு நல்ல ஒரு ஓனர் அப்படின்றது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் வந்துட்டு அவ்வளோவா புரண்டுறதெல்லாம் வந்துட்டு கிடையாது. மேலே அம்மா துணி எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்துட்டு அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருந்துச்சு. க்யூட்டாக இருக்கும். ஸோ அதோட மூஞ்சி பார்க்குறதுக்கே. ஸோ உட்காந்து நாங்களும் அதை ரசிச்சுட்டு அதுக்கப்புறமா கீழே கூட்டிகிட்டு வந்துட்டோம். அப்புறம் பால் குடிச்சிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகிடுச்சு. போயிட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு அதுக்கப்புறமா நைட்டு தான் வரும். அண்ட் கதை தான் வந்துட்டு பேசிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நீங்கள் இந்த ஹேர் பேக் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ரெகுலராக வந்துட்டு பார்க்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்ட் அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். பை.